Hello families, welcome back to Lotus Tarot in Tamil 786. Yes, hello, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ரெக்வெஸ்டிங் வீடியோ வந்துச்சு, அதாவது கரியர் ஃபைனான்ஸை பற்றி ரீடிங் போடணும்னு. ஸோ நான் அதுக்கு அக்கார்டிங் நான் ரீடிங் போட போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங்க், நான் இங்கே நீங்கள் எப்பவுமே இன்ட்ரோவை மிஸ் பண்ணாதீங்க, இன்ட்ரோவை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். நான் அதில் நிறைய பர்சனலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அதுல ஏதாவது மெயினான திங்ஸை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா நீங்க அதுல போட்டதுக்கு அப்புறமும் நீங்க ரிட்டர்ன் கொஸ்டின் கேட்கீங்க. ஸோ என்னொருக்கா வேணா நீங்க திரும்பவும் ஒருக்கா இன்ட்ரோவை செக் பண்ணி பாருங்க. சரியா? நான் ஏதாவது கொடுத்துருப்பேன், ஒரு சில இதுல தான் நான் அதுல கொடுக்கலன்னா நான் ரீடிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் இந்த மெசேஜ் கொடுக்கேன்னு சொல்லி, ரைட்? ஸோ எஸ், நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, இது டைம்லெஸ் ரீடிங்கா இருக்கும். நீங்க ஃபியூச்சர்ல எப்ப வேணாலும் இந்த ரீடிங்கை பார்த்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கம்ப்ளீட்லி டைம்லெஸ் ரீடிங். எனர்ஜிஸும் கனெக்ட் ஆகும். நான் இதுல உங்களுக்கு பார்க்க போறேன், 2 வகையான ரீடிங் நான் வச்சிருக்கேன் இதுல. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், ஆல்ரெடி நீங்க ஜாப்ல இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜிஸ், என்ன மாதிரி ஃபியூச்சர் மெசேஜஸ், குட் கர்மா பிளஸிங்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட், ஜாப்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கும் நம்ம இங்க ரீடிங் பார்ப்போம், என்ன மாதிரி எனர்ஜிஸ் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, சொல்யூஷன் ஏதாவது தேடலாம். அதுக்கப்புறம் நான் அதுல ஒரு இதுவும் வச்சிருக்கேன், நம்ம மந்த் எடுப்போம், ஒரு ஸ்பெசிபிக் மந்த், எந்த மந்த்ல உங்களுக்கு பெஸ்ட் மந்தா தெரியுது, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ், எனக்கு சேனலிங் வந்தாலும் நான் அந்த சேனலிங் மெசேஜும் கொடுப்பேன், பிளஸ் நான் என்னோட ஹேண்ட் ரைட்டனுக்கு மெசேஜஸ் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? ஓவரால் ஏதாவது கைடன்ஸ் இருந்தாலும் நான் அதையும் ப்ரொவைட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த ஓல் ரீடிங்ல. சரியா? எஸ், நிறைய பேர் என்கிட்ட பர்சனல் புக்கிங்க்கு வந்திருந்தீங்க. நான் அந்த டைம்ல என்னால் எடுக்க முடியாது சூழ்நிலை, ஸ்பேஸ்னால நான் எடுக்க முடியல. ஸ்பேஸ்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ்ல. எஸ், இப்போ எனக்கு நான் உங்களுக்கு பர்சனல் புக்கிங் வேணா நீங்க பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க, நான் அதுல எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். சரியா? அண்ட் எஸ், நம்ம இப்போ ரீடிங்குள்ள போலாம். நான் உங்களுக்கு பாயில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்க டிஓபிக்கு அக்கார்டிங் பாருங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிறந்த தேதியை வச்சு நீங்க பார்க்கணும். பிறந்த தேதி லைக் நான் செப்டம்பர் 9, ஸோ என்னோட நம்பர் 9, ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நீங்க பிறந்த டேட் எதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க, அதுக்கு அக்கார்டிங் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல ஆப்ஷனலா நான் உங்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கீங்கன்னா ஒரு சில இமேஜஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், அந்த இமேஜஸை நீங்க சூஸ் பண்ணி கூட இந்த ரீடிங்கை பார்க்கலாம். சரியா? சரி, வாங்க நம்ம இப்ப பாயில் 1க்குள்ள போலாம். ஹலோ பாயில் 1. எஸ், நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜாப்ல இருக்கீங்கன்னா இந்த ரீடிங்கை பாருங்க, இது உங்களுக்கான ரீடிங். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. வாவ், சூப்பர்வான எனர்ஜி. ஓகே, இது உங்களுக்கான எனர்ஜி. இப்போ நீங்க கரண்ட்ல எப்படி இருக்கீங்க, ஃபியூச்சர்ல எப்படி இருப்பீங்க? ஓகே. எக்ஸ்ட்ரா மெசேஜ். இன்பேலன்ஸ் சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கீங்க, உங்களோட எனர்ஜி இப்படிதான் இருக்குது. பிகினிங்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. இது உங்களோட பிரைவேட் எனர்ஜி, இது கிங் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. சரியா? நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, நீங்க பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு நீங்க லீட் பண்ற குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது இதுல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுது. சரியா? ஆனா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நீங்க ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறது 8 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. கொஞ்சம் எமோஷனலி அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க உங்க ஜாபை வச்சு, மேபி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு, பிகாஸ் 3 ஃபுல்லா இல்ல, கவர் ஆகல.
பாத்தீங்கன்னா இல்ல கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த அளவுக்கு நீங்க உங்ககிட்ட குவாலிட்டி இருக்கிறது, கிங்குக்கு குவாலிட்டி இருக்குது. பட் இப்போ உங்களுக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்குது. சோ எஸ், நீங்க கொஞ்சம் டிட்டாச் ஆகுறீங்க உங்க ஜாப்ல இருந்தோ, உங்க ஃபேமிலி எமோஷனலி கூட. பிகாஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் ஒரு சில பேர் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் எல்லாமே மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குது. சரியா? இது உங்க ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜ். உங்களுக்கு கேரண்டி கொடுக்காங்க. இது கிங் வந்து யாரு? ஃபாதரோட எனர்ஜி. இது சன்னோட எனர்ஜி சொல்லுவாங்க. சன்ல இருந்து உங்களுக்கு ஃபாதர் எனர்ஜிக்கு போன்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மேபி டைம் எடுக்கலாம். பட் உங்களோட பொட்டென்ஷியல் இதுதான். சரியா? 30+ அப்புறம் மேபி எனக்கு இங்க சேனல் ஆகுது 30+ இல்லைன்னா 34க்கு அப்புறம் ரொம்ப ஹை லெவல்ல நீங்க ரீச் ஆகுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க லிட்ரலி எனக்கு சேனல் ஆகுது. யாருக்குன்னு தெரியல. எஸ், எல்லாருக்கும் இருக்காது. எஸ், ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து 25லயே நீங்க உங்க கரியரை ஒரு நல்ல கரியர்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் நிறைய தெரியுது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா நான் எடுத்தேன். ஏன்னா ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா ஏதாவது பொட்டென்ஷியல் பண்ணிருப்பீங்களா, நீங்க அடிஷ்னலா ஏதாவது ஜாப் கூட பண்ணிருப்பீங்க எக்ஸ்ட்ரா, இல்லைன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பீங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ல. ஒரு சில பேர் ஒவ்வொரு ஃபீல்ட்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி லீட் பண்ற குவாலிட்டி. இது ரொம்ப ஆனஸ்டான குவாலிட்டி. சரி, ரொம்ப ஆனஸ்டா இருந்திருக்கீங்க எல்லா ஜாப்லயும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. நிறைய லைஃப் லெசன்ஸ் நீங்க கத்திருப்பீங்க. பிகாஸ் இந்த எனர்ஜி அதுதான். இந்த எனர்ஜில வரணுமா கொஞ்சம் கிங்கோட எனர்ஜில வர்றதுக்கு இவங்களை யாருமே ஒன்னும் குறை சொல்ல முடியாது. சரியா? தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். நீங்க அந்த மாதிரிதான் உங்க கொலீக்ஸ் கூடயும் இருந்திருப்பீங்க, சப்போர்ட்டிவாவும் இருந்திருப்பீங்க. அவங்க தப்பு பண்ணனா அவங்கள கேட்கவும் செய்வீங்க. நீ இப்படி பண்றா, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணுங்கிற ஒரு லீட் குவாலிட்டி. இது சாஃப்ட் கார்னர். இது ஆர்டர் பேஸ். இது ஆர்டர் பேஸ்ங்கிறது சொல்லும் போது டிபெண்ட் பண்ணும் நீங்க எந்த சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றீங்கன்னு. சரியா? இது ரொம்பவே டிப்ளமேட்டிக்கான, ரொம்ப பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்றது. இந்த எனர்ஜில நீங்க வரணுமா? அதான் இந்த ஸ்லோ ப்ராசஸ் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. சரியா? உங்க டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுறதுக்கு. இது உங்க ஃபியூச்சருக்கான எனர்ஜி. உங்க ஃபியூச்சர்ல இப்படிதான் போகும். ரொம்ப ஸ்டேபிளா நீங்க ஒரு செட்டில் ஆகுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு இங்க. நைட் இருந்தாலும் பகல் வரும். பட் இதுல வந்து டார்க் எனர்ஜி இல்ல, ரொம்ப டார்க்ன்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ், நிறைய நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. 100% கொடுக்கணும்னா 200%, 150% கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அச்சீவும் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் இதுல பொட்டென்ஷியல் இருக்குது. இதுவும் பொட்டென்ஷியலுக்கான கார்டு தான் கரியர்ல. இதுவும் பொட்டென்ஷியலுக்கான கார்டு தான். ஓகேவா? இது ப்ராசஸ். எஸ், இது வேண்டாம். ஏதாவது டிஃபீட் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது லைக் உங்களுக்கு இப்போ மேபி ஏதாவது காம்படிஷன் இருக்கலாம், ஜெலசி இருக்கலாம். ஸோ இன் ஸோ ரீசன் பர்சனல் லைஃப் ஏதாவது எமோஷனலியும் நீங்க அன்ஸ்டேபிளா தெரியுது. ஏதாவது பர்சனலி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது. அதை உங்களோட சோல் மெஷின்ல கொண்டு வராதீங்க. சரியா? அதுதான் இந்த கார்டு சொல்லுது. பிகாஸ் இது எஸ்கேப்பிங்கான எனர்ஜி. இந்த வேலையை விட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்புல இருந்த மாதிரி இருக்குது. சரியா? எஸ், ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல பிரைட்டா இருக்குது. ரொம்ப ஸ்டேபிளான ஜாப் இருக்குது. நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் ஜாப். சரியா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் இதுல. எஸ், ஹார்ட் ஒர்க் இருக்கும் கண்டிப்பா. இதுல ஹார்ட் ஒர்க்கான கார்டு இருக்குது. ஸ்டேபிளா இருப்பாங்க. பட் ஃபியூச்சர்ல இப்படி இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு லீடிங் குவாலிட்டி உங்களுக்குள்ள உருவாகும். பாருங்க, இது வந்து எப்படி இப்போ இந்த டிஃபீட் எல்லாமே இத பேலன்ஸ்ல கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. எஸ், ஃபியூச்சர்ல உங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே. வாவ், மணி, abundance. Yeah.
தேங்க்யூ. ஹார்ட் ஒர்க், உங்க டெஸ்டினேஷனுக்கு நீங்க ரீச் ஆகுறீங்க ஆல்மோஸ்ட். ஓகேவா? உங்க இதுல உங்களுக்கு பிடிச்சமான ஜாபோ, கரியர், ஃபைனான்ஸ் பொட்டென்ஷியல் நிறைய தெரியுது. நீங்க டேரட் கார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா த டெவிலோட எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல்கான கார்டு தான், மணிக்கான கார்டு. நல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ற ஒரு குவாலிட்டி இருக்குது. 6 ஆஃப் பென்டிக்கிளும் அதே தான், வீனஸோட நம்பர் 6. ஓகேவா? அகைன் மணியை பத்தி நல்ல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, பேலன்ஸ்டா இருக்கீங்க, ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நீங்க ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ற மாதிரி, இல்லைன்னா உங்களுக்கு அண்டர்ல வேலை பார்க்குற மாதிரி, அவங்களுக்கு நீங்க சேலரி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அது எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசன் 27 கூட தெரியுது ஒரு சில பேருக்கு ஏஜ். எனக்கு இப்போ எஸ் 47 அந்த மாதிரி ஏஜ். எனக்கு நிறைய நம்பர்ஸா போயிட்டு இருக்குது, நிறைய ஏஜ். மேபி நீங்க அந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொட்டென்ஷியல் இருக்குது இந்த இதுல உங்களுக்கு. இதுல பாருங்க எவ்வளவு பேர்டன், நீங்க நிறைய கஷ்டத்தை இது பண்ணிருக்கீங்க, பட் அதை பண்ணும்போதுதான் உங்களுக்கு இதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸ்டாரோட எனர்ஜிஸ் ஃபுல்ஃபில் ஆகும், உங்களோட விஷஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், உங்களுக்கு நிறைய மணி வரும். நீங்க இந்த எனர்ஜிஸை கிளைம் பண்ணுங்க, பிகாஸ் நீங்க இந்த எனர்ஜிக்கு போவீங்க ஃபியூச்சர்ல. சரியா? உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது. உங்களோட ஆக்சுவல் பொட்டென்ஷியல் இதுதான். ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் இந்த லெவலுக்கு வரும். இது வந்து அதுக்கப்புறம் இதை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க இந்த மாதிரி லெவல்ல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. எஸ், நிறைய பிளானிங் இருக்கும் உங்களுக்கு, எனக்கு இங்க தெரியுது. நிறைய பிளானிங்கோட நீங்க எல்லாமே பண்றீங்க. ஒரு சில உங்களுக்கு அடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிட்டாச் பண்ணணுமா, லைக் மற்றவங்க உங்கள்கிட்ட காம்படிஷனா போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எஸ், அவங்க காம்படிஷன் பாலிடிக்ஸ் எல்லாமே நார்மலான ஒரு விஷயம்தான். அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்காதீங்க, பிகாஸ் இது அதுக்கானது இல்லை. பாருங்க, இவங்க 2 பேருமே பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க, இவங்க முகத்தை இங்க வச்சிருக்காங்க, பட் ஜஸ்டிஸ்கான எனர்ஜிஸ். நான் உண்மையை தான் பார்க்கேன். உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க இதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்லைன்னா அங்க இருந்து மூவ் ஆகுவீங்க. ரைட்? சோ இது வந்து நீங்க கொடுக்கணுமா இல்லைன்னா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஆனா நீங்க கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறீங்க. எஸ், இந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் வேணும். மற்றவங்களுக்கு உங்களால, நான் அதுக்காண்டி சொல்லல பைசாவை வாரி கொடுக்கறது, நான் உங்களுக்கு சொல்றேன் நாலேஜ், ஏதாவது உங்களோட ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப், எதுனாலுமே கைடன்ஸ், அந்த மாதிரி நீங்க கொடுங்க உங்களுக்கு உங்களால முடிஞ்ச லெவலுக்கு. எஸ், அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஆனர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும்னு சொல்லி இங்க தெரியுது. சரி, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் நீங்க போவீங்க, எனக்கு இந்த ஓவரால் ஃபைல்ல தெரியுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் எடுக்கலாம், கைடன்ஸ், உங்களோட எனர்ஜிஸை. தேங்க்யூ ஸ்பிரிட். பாஸ்ட், be bold, present, future. வாவ், பாருங்க, கான்ஃபிடன்ஸ் இஸ் யோர் கீ டு சக்சஸ். கான்ஃபிடென்ட் தான். இதுலயும் லியோட எனர்ஜி, பிரசன்ட்லயும் லியோட எனர்ஜி. ஓகேவா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட்ல நீங்க போல்டா இருந்து எல்லாமே பண்ணிருப்பீங்க, நிறைய விஷயத்த. ஒரு சில பேர் so reason மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். எஸ், நீங்க தான் எல்லா ஆக்ஷன்ஸும் எடுத்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்களாவே ஓனா கத்திருப்பீங்க ஒரு சில விஷயங்கள். எஸ், அப்கோர்ஸ் ஒரு லிமிட் வரதான் ஆபீஸ்ல எல்லாமே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளாவே ஓனா அதை பார்த்து கத்துக்கிடுறது தான். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பாருங்க, டோன்ட் லெட் பிரைட் கெட் இன் யோர் வே. ஃபுல் மூன் இன் லியோ. எஸ், நீங்க யாரை பத்தியும் திங்க் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க உங்க ஆக்ஷன்ஸ் எடுங்க, நீங்க லீட் பண்ற குவாலிட்டி. அகெயின் பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், பவர்ஃபுல் சேஞ்சஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெஃபினட்டா. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. சரியா?
எஸ், நம்ம இப்போ வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஜாப்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்காண்டி. தேங்க்யூ. எஸ், ஜாப்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கும் இந்த பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்கு இதாகும், உங்க பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். சரியா? டெத். ஓகே. இந்த ஃபியூச்சர் 3 of cups. ஓகே. இப்போ ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் டைம் போயிட்டு இருக்குது, பிகாஸ் டெத் கார்டு வந்திருக்குது. குயின் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹை பொட்டென்ஷியல் தான். எஸ், ஓவரால் நீங்க இந்த ரீடிங்கும் பாருங்க, இது உங்களுக்கான பொட்டென்ஷியல் தான், இந்த பாயலுக்கான பொட்டென்ஷியல். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இன்ஸ் ரீசன் தெரியுது, இது டெத் கார்டு. உங்களோட பாஸ்ட் லைஃப் நிறைய ரீபர்த் ஆயிருக்கும், நிறைய ஜாப் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் நீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. மேபி என்ன ரீசன் வேணாலும் இருந்திருக்கான், சேஞ்சிங், ட்ராப் பண்ற மாதிரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு வேலை உங்களுக்கு பாஸ்ட்ல கிடைக்காம இருந்திருக்கலாம். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்குது. இது ஃபூலோட எனர்ஜி. கொஞ்சம் காமா இருக்கணுமா, கொஞ்சம் உங்க மைண்ட சில்லா வைங்க. ஓகேவா? உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்குது. இது ஸ்பிரிச்சுவல் கார்டு சொல்லுவாங்க. ஓகேவா? மேபி நிறைய பேரு நிறைய விஷயங்கள் நீங்க ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கலாம் இந்த மாதிரி இப்போ. ஸோ நிறைய பாலிடிக்ஸ் இருக்கலாம். அந்த ஃபூலோட எனர்ஜி என்னது, ஒண்ணுமே இல்லாத மீன்ஸ் நீங்க ரொம்ப யூனிக்கான பர்சனா இருக்கலாம். ஸோ அந்த யூனிக்னஸ்க்கு ஏற்ற ஜாபும் உங்களுக்கு மேபி கிடைக்காம இருக்கலாம் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல. பட் இது மாறும்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், இது எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். தேங்க்யூ ஸ்பிரிட். பிகாஸ் 3 of cup வந்து ஃபியூச்சருக்கான எனர்ஜி. இதுல நிறைய போட்டே நல்லா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, கொலீக்ஸ் நல்லா இருக்காங்க, உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்தாலும் நல்லா இருக்குது, உங்களோட ஜாபும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது. 3 of cups-கான எனர்ஜிஸ். ஓகேவா? நிறைய கப்ஸ் இருக்குது, உங்களை சுத்தி நிறைய ஆட்களா இருக்காங்க. மீடியா ஃபீல்ட்ல, ஃபேம் ஃபீல்ட்ல போகலாம் ஒரு சில பேரு, இல்லைன்னா ஏதாவது நிறைய விஷயங்கள் எனக்கு இங்க தெரியுது. மேபி இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிறது மேபி இது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் நான் சொன்னேன், ஃபுல் ரீடிங்க பாருங்க. நான் ஜஸ்ட் எதுக்கான ரீசன் சொல்லி தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். சரியா? அண்ட் த ஃபூலோட எனர்ஜி என்னது? ஸோ இந்த ரீசன் நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. உங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க, அந்த ஒரு ரீசனும் இருக்குது. த டெத் கார்டு, த ஸ்கார்பியனோட எனர்ஜிஸ் அதுதான். நிறைய லைஃப் லெசன்ஸ் அவங்க அனுபவிச்சு கத்துப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. டெத்தோட எனர்ஜிஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லான திங்ஸ், இன்சல்ட்டிங், அந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ் எல்லாம் போனது உங்க பாஸ்ட்ல. சரி, ஆனா அது நிறைய எடுக்க வேண்டாம் பாஸ்ட பத்தி. எஸ், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ப்ரெசன்ட்ல ஆக்சுவலி இந்த ஒரு லெசன்ஸ் நீங்க கத்துருக்கீங்கல்ல, அந்த இதுல இருந்து நீங்க கத்து மேல மேல போவீங்க. உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் பிளஸிங் வந்து எப்போ வரும், இந்த 3 of cups-கான பிளஸிங்ஸ் எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட். ஆகஸ்ட். ஆகஸ்ட் மந்த் சிக்னிஃபிகண்டா இருக்கு. சரி, உங்களுக்கு நியூ ஜாப் எப்போ கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ. ஜான்ல, டிசம்பர், ஒரு சில பேருக்கு எனக்கு மார்ச் தெரியுது. ஸோ இன்ஸ் ரீசன் மேபி ஒரு சில பேருக்கு மார்ச்ல ஜாபு கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. மார்ச்சும் சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா? எஸ், நான் உங்களுக்கும் இங்க ஸ்பெசிஃபிக்கான மந்த் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி எடுக்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட். ஸ்பெஷல் மந்த் ஏதாவது? தேங்க்யூ. ஜூன், ஜூலை,
மார்ச். அகெயின் மார்ச், அதான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஜூன் ஜூலை மார்ச்க்கான எனர்ஜிஸ் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஜாபுக்கான கோஆர்டினேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஏப்ரல். ஓகே. எஸ், இன்னும் கொஞ்சம் நான் ஏதாவது கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஓவரால் எனர்ஜிக்கு clear thoughts. Are you trying to gain clarity? Do things seems dark right now? Is your path unclear to uncertain? Go with to see positive. உங்களோட அதாவது சொல்றாங்க, உங்களோட லைஃப் ஸ்டேஜஸ் இருக்குதுல்ல, அதை கிளியரா வைங்க. சரியா? உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, கான்சியஸா இருங்க. ஆக்ஷன்ஸ் நல்லா பவர்ஃபுல்லா வைங்க. எஸ், நீங்க ஸ்விட்ச் ஆகாதீங்க. மேபி நீங்க ஒரு சில நேரத்துல டிமோட்டிவேட் ஆயிருந்தீங்கன்னு நினைக்க. எஸ், இது நார்மலா எல்லாரும் கூடயும் நடக்கிறது தான். ஸோ ரீசன் அதை தான் சொல்றாங்க இங்க. சரியா? உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை விடுங்க. பாஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட்டை இது பண்ணாது, ப்ரிஸ்கிரைப் பண்ணாது. சரியா? அது ஃபியூச்சரை வந்து ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணாது. ஃபியூச்சரை நீங்க எழுத ஆரம்பிங்க. சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பாஸ்ட விடுங்க, பிரசன்ட்ல வாங்க. பிரசன்ட் மூமெண்ட்டை பத்தி மட்டும் யோசிங்க. ஃபியூச்சர்ல எனக்கு என்னவாகணும், ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருங்கன்னு சொல்லி இது சொல்லுது. சரியா? உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. ஆர் யூ எக்ஸ்பீரியன்சிங் மேஜர் சேஞ்சஸ் தட் ஆர் சேலஞ்சிங் யுவர் எமோஷனல் ஸ்டேட்? I recognize that all changes brings better life situation. I am grateful that the energy is full in the balance. I have a strong physical structures. Yes, இதனால உங்களுக்கு மென்டல் பிசிக்கலி நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆப்ஸ்டிகல். உங்களோட அகெயின் உங்களோட கான்ஃபிடென்ட்டை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசுது. சரியா? ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் ஹானர். நான் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு. Trust in the process of change and honor your feelings. Take the time to balance energy. Pay particular attention to the health of your nervous, இது bones, வேற muscles, ஹெல்த்லயும் ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கலாம் மேபி. ஸோ ரீசன் அதை சொன்னேன். உங்களோட பர்சனல் லைஃபுக்கு ப்ரொஃபஷனல்ல நீங்க ஆட் பண்ணாதீங்க, மிக்ஸ்அப் பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்னாலையும் நிறைய ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம், சான்சஸ் இருக்குது மேபி. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு பொட்டென்ஷியலுக்கான எனர்ஜிஸை தான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர் செல்ஃப்டேருந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. I'm able to identify my feelings and release all unsettling emotions. Negativity flows away effortlessly. பாருங்க, நிறைய காம்படிஷன், அகைன் ஜெல்லசி, பேலன்ஸ் கொண்டு வாங்க. எமோஷனலி அகைன் உங்க எமோஷனல் மைண்ட் செட்டை பத்தி தான் பேசுது. சரியா? ஆர் யுவர் எமோஷன் இன் ஆர் யுவர் ஃபீலிங்ஸ் அன்ஈஸி? ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா? எஸ், இவங்க பண்ற லெவலுக்கு நம்ம கிட்டயும் அதோட அதிகமா பொட்டென்ஷியல் இருக்கு. பட் நமக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் கிடைக்கலையே, அந்த மாதிரி நினைக்கீங்கன்னா இல்ல, உங்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. அகெயின் உங்க பொட்டென்ஷியலை பத்தி தான் பேசுது. சரியா? ஸோ I enjoy sense of a balance, safe travel over or water is certain. பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுங்க, உங்களுக்கு பூஸ்ட் கொடுங்க உங்க மைண்டுக்கு. மேபி கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து டிராவல் பண்ணுங்க. எஸ், எனக்கு லீவு கிடைக்காதுன்னு நினைச்சீங்கன்னா லீவு டைம்ல உங்களுக்கான டைம், ஒரு ஸ்பேர் டைமை எடுத்து உங்களுக்கான ஒரு ஹீலிங் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும்னு சொல்லியும் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் தெரியலாம். சரியா? இதான் ஓவரால் உங்களுக்கான ரீடிங். பைல் 1, பைல் 2க்கு போலாம். ஹலோ பைல் 2. எஸ், உங்களுக்கான எனர்ஜிஸ் பார்க்கலாம்.
பொட்டென்ஷியல். வாவ், பாசிட்டிவா வருது. வாவ், ஒரு கார்டு எடுக்கணும்னு நினைச்சேன். பிஹைண்ட் த சீன் எப்படி கேட்டிருக்கா? Two of Swords kind energy. Bottom of the deck. Okay. First of all, உங்களோட potential, the strength ஓட கார்டு, the magician kind energies. Yes, நீங்க மேஜிக் கிரியேட் பண்ணலாம் உங்களோட இதுல. எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஹீலிங்க்கு செக்டர்ஸ்ல போகலாம். சயின்ஸ் தீம்ல இருக்கலாம். வேற ஏதாவது ஹை பொட்டென்ஷியல் ஏதாவது ஹீலிங் செக்டர்ஸ்ல இருக்கலாம். டாக்டர், எஸ், இது மெயின் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் இந்த கார்டுக்கானது. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் இல்லைன்னா லாய் அந்த மாதிரி நிறைய எனக்கு தெரியுது. எஸ், அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உங்களுக்கு இருக்குது. சரியா? ஹை பொட்டென்ஷியல் இருக்குது. மற்றவங்கள நீங்கள் ஈஸியாக கன்வென்ஸ் பண்ணிடுவீங்க. மேபி மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஐடி, இந்த மாதிரி செக்டர்ஸில் உங்களுக்கு போக நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல்லாம் இருக்குது. சரியா? ஹெவி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இது வெஹிக்கலாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் லைஃபாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஹை பொட்டென்ஷியல். ஓகேவா? இது ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் உங்களுக்கு இருக்குது. த ஸ்ட்ரென்த் கார்டு. எந்த இதுலனாலும் ஈஸியா நீங்க உங்களோட அப்சர்விங் சென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பொட்டென்ஷியல். சரியா? ஹேண்டில் பண்ணிடுவீங்க. எந்த சுச்சுவேஷனாலுமே ஈஸியா மேனேஜ் பண்ற லெவலுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. இப்ப உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா போகுது. எனக்கு இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் எனக்கு இங்க தெரியுது. மேபி நிறைய ஹை பொசிஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய ஏஜ் அதிகமா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது. எஸ், யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எஸ், இந்த மாதிரி ஒரு எனர்ஜில நீங்க டேப்பிங் பண்ணதுக்கான ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கரண்ட் எனர்ஜிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எனர்ஜிஸ் அவைலபிளா இருக்குது. கிங்குக்கான எனர்ஜிஸ் ஆர் தி. சரியா? ஒரு லீட் குவாலிட்டி பைல் 1லயும் இருந்துச்சு. எஸ், பைல் 2லயும் எனக்கு தெரியுது. பட் அது இதுல வந்து மத்தவங்களை நீங்க லீட் பண்ற ஒரு, அதாவது கன்வென்சிங்கிற மாதிரி, கன்வென்ஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி இது தெரியுது நிறையா. சரியா? இதுல நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு பாருங்க. இதுல நிறைய கிரேப்ஸ் தெரியுது. இது எமோஷனல் இல்ல, ப்ராக்டிக்கல் வைஸ்ல பேலன்ஸ்டா போற எனர்ஜி. ஸோ இப்போ நீங்க பேலன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன ரீசன் எனக்கு அப்படி தெரியுது. எஸ், நீங்க சொல்றீங்க நான் யங்ஸ்டரா இருக்கேன், இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒன்றும் போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ், மேபி நீங்க பாருங்க. பிகாஸ் எனக்கு இந்த கார்டுல அதுதான் தெரியுது. ஹை பொட்டென்ஷியல். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க இம்பேலன்ஸ்டா இருக்கீங்க, பிளைண்டா இருக்குது பாருங்க. இதுல கண்ணு கெட்டி இருக்குது, இதுல 2 கத்தி தெரியுது. சரியா? பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. கண்ணு அவுருங்க. மேபி கொஞ்சம் டெப்தா பார்க்கணுமா இருக்கும். ஏதாவது காசிப்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கலாம். அதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, இல்லைன்னா மத்தவங்க உங்களை பத்தி சொல்றாங்களா, இல்லைன்னா நீங்க ஏதாவது ஓப்பனா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் ரைட், ஆபீஸ்ல வந்து நம்ம பாஸை பத்தியே ஒரு சில பேரு, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. எஸ், பாஸை பத்தியே ஆபீஸ்ல பேசிட்டு இருப்பாங்க, காசிப்ஸ் நடந்துட்டு இருக்கும். பட் பாஸ் வந்தோடனே சைலண்டா ஆயிடுவாங்க, அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி. மேபி அந்த மாதிரி ஒரு எனர்ஜி என்வாயர்மெண்ட்ல நீங்க இருக்கீங்களா? அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வாங்க. இருக்கிற மாதிரியே இருக்கணும், ஆனா அதுல இருந்து கொஞ்சம் டிட்டாச்சாவும் இருங்க. பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எஸ், நீங்க உங்க வாயெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு டைமிங் நல்லா தெரியுது எனக்கு கரியர்ல. சீரியஸ்லி. நைட் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி ரொம்ப
ஹார்டான எனர்ஜின்னு சொல்லலாம். எஸ், பேலன் வந்துட்டுனா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா எல்லாமே பண்ணுவீங்க நீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்க மேலதான் நிறைய பேர் டிபெண்டா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரி, இது கோ டிபெண்டா இருக்கிறது. நீங்க பார்ட்டிஸ் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்ல இருந்தாலுமே உங்களுக்கு அதிகமா பொட்டென்ஷியல் இருக்கும். அந்த பார்ட்னரோட உங்களுக்கு அதிகமான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? நைட் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி ஸ்டேபிளான எனர்ஜி. ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப ஸ்டேபிளா போவீங்க. இது ஸ்லோவான எனர்ஜி இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா இப்ப எடுத்த இந்த டிசிஷன் எடு, இதை பண்ணு பஸ் கிளாரிட்டி. பிகாஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த கார்டும் வந்திருக்கு. 8 ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. நிறைய டிராவல் இருக்குது உங்களுக்கு. இன்டர்நேஷனல் டிராவல் இருக்கலாம், சிட்டி டிராவலா இருக்கலாம். நிறைய உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். ஈக்குவலா போவீங்க, பேலன்ஸ்டா போவீங்கன்னு எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஃபியூச்சர்ல ரொம்ப பேலன்ஸ்டான எனர்ஜி. ஒர்க் டைம்ல ஒர்க், வேற எதுவுமே பேசக்கூடாது. மேபி நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால ஒரு சில ஹார்ஷான டைம் கூட போலாம், பட் பேலன்ஸ்ட் ஆயிரும். நைட்டு வந்து யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு இல்ல. எஸ், லைக் என்ன சொல்லுவாங்க, என்னால லீட் பண்ண முடியும், என்னால ஹேண்டில் பண்ண முடியும். நான் இதுக்கு மத்தவங்கள்ட்ட கேக்குறது வேற, காசிப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் எல்லாமே. எனக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் இது நெக்ஸ்ட் பண்ணணும், இது பண்ணதுக்கு அப்புறம் இது நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜி தெரியுது. ஃபியூச்சர்ல சிஇஓ ஆகலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. மேனேஜர், அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எனக்கு கிடைக்குது ஃபியூச்சர்ல. எஸ், தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே. ஓ வாவ், காம்படிஷன் பயங்கரமா இருக்கு, ஜெல்லசி இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்கும் டெஃபினட்டா. பிகாஸ் 5 ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ். பட் உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் கண்டிப்பா, அதுக்கான எனர்ஜிஸும் தெரியுது. பிகாஸ் இது இண்டிபெண்ட் எனர்ஜி, இது எல்லாரும் கூட சேர்ந்து. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மேபி உங்க பார்ட்னர் கூட நீங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் வேலையும் பார்க்கலாம். ரெண்டும் இருக்கலாம். உங்களுக்கு அக்கார்டிங் நீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. சரி, இது உங்களோட ஹை பொட்டென்ஷியல். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்கும். சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து. காசிப்ஸும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும். பிகாஸ் இந்த மாதிரி எனர்ஜி வரும்போது நிறைய காசிப்ஸ் வரும், நீங்க ஃப்ரீ ஆகுறீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? மணிக்கு நீங்க உங்களுக்கு பிளஸிங்ஸ் இருக்குது. 9 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், உங்களுக்கு போதுமான மணி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். சரியா? ரொம்ப ஹையா ஷவர் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. எஸ், ஆகலாம், உங்களோட ப்ரொஃபஷனலை பொறுத்து இருக்குது. பட் எனக்கு இங்க தெரியுது போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேவையான மணி அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுவும் உங்களோட ஹார்ட் ஒர்க்ல ஓனா நீங்க எல்லாம் சம்பாதிச்சு எடுத்து என்னது வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஹை பொட்டென்ஷியல் இருக்கு. அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே பொட்டென்ஷியல்ல வந்து ஸ்ட்ரென்த் கார்டு இருக்குது. நீங்க அதுக்கு கேப்பபிள் ஆனவங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. பாட்டம் ஆஃப் த டேக்கு பார்க்கலாம். வாவ், ஏஸ் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ். ஆக்ஷன்ஸ், நீங்க உங்க லைஃப் எண்டு ஆகுறது வரைக்கும் நீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. டு பி ஆனஸ்டா சொல்லணும்னா இதுதான். ஓகேவா? எனக்கு இங்க தெரியுது. ஏஸ் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி என்னது? இது கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குது. நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது பாருங்க, ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. இதுல பாருங்க ட்ரீ இருக்குது, நிறைய ஃப்ளோஸ் இருக்குது. ஓகேவா? இதுலயும் பாருங்க நிறைய ஃப்ளோஸ் இருக்குது உங்களுக்கு ப்ரெசென்ட்லயும். அண்ட் பாருங்க ஃபியூச்சர்லயும் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க மூட் ஆஃப் ஆக வேண்டாம். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆனாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. எஸ், ஆனா அதுக்கான உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மேபி மேனேஜர் கிட்ட, உங்க பாஸ் கிட்ட இருந்து கூட சப்போர்ட் கிடைக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அதுக்கான கார்டு தான் 5 ஆஃப் வான்ஸ். எஸ், நிறைய சேஞ்சஸ் இருக்குது உங்க
ஒவ்வொரு ஏஜை கிராஸ் பண்ண பண்ண உங்களுக்கு பொசிஷன் ஹை ஆயிட்டு தான் போகும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், இந்த காசிப்ஸ் அந்த இதுல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுது. எஸ், நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு. எஸ், நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா இந்த ரீடிங்க. எஸ், பைல் 2 இது ஆல் ஓவர் உங்களுக்கான ரீடிங் தான். எஸ், நான் இப்போ எதுக்கு எடுக்கேன்னா, உங்களுக்கு நீங்க ஜாப்லெஸ்ஸா இருக்கீங்களா, அது என்ன ரீசன், பட் இந்த பொட்டென்ஷியல் உங்களுக்கும் மேட்ச் ஆகும். சரியா? நான் ஜஸ்ட் இதுல பார்க்க போறேன் உங்களுக்கு என்னது பாஸ்ட்ல நடந்தது, இப்ப பிரசன்ட்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட். Temperance. வாவ், மஜிஷியனோட எனர்ஜி, தி மஜிஷியன். எஸ், நான் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்ட்ரென்த் கார்ட்லயும் இந்த மஜிஷியன் எனர்ஜி இருக்கு. நீங்க கிரியேட் பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, இந்த மூனோட எனர்ஜி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி உங்களுக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது சொல்லலாம். ஜாப்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு டெம்பரன்ஸ்க்கான எனர்ஜிஸ். உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருந்திருக்குது இதுல. பிகாஸ் இதுல பாருங்க நிறைய மஷ்ரூம்ஸ் தெரியுது, பொட்டென்ஷியல் இருக்குது நிறைய. நிறைய பிளஸிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ இன்ஸ் ரீசன் மேபி நீங்க லாஸ் ஆயிருக்கலாம். எனக்கு இங்க தோணல உங்க பாஸ்ட்ல நிறைய வேர்ஸ்டான திங்ஸ் இருந்திருக்கும்னு சொல்லி. டு பி ஆனஸ்ட், எனக்கு சொல்ல போனேன்னா மேபி உங்களுக்கு காசிப்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கலாமே தவிர, அதை தவிர எனக்கு வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. டெம்பரன்ஸோட எனர்ஜிஸ் ஓகேவா, உங்களோட பாஸ்ட்ல டைம்ல எனக்கு எனர்ஜிஸ் அப்படிதான் கிடைக்குது. ப்ரெசன்ட்ல எஸ், கொஞ்சம் ஃபைனான்சியலை வச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது மாறும் கண்டிப்பா. எஸ், நீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது வைக்கலாம். பிகாஸ் இதுல பொட்டென்ஷியல் இருக்குது பாருங்க. நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்குது. மஷ்ரூம்ஸ் பொட்டென்ஷியலுக்கான எனர்ஜி தான் சொல்லுவாங்க. 4 நம்பர் இருக்குது. எஸ், இது ஸ்டெபிலிட்டிக்கான நம்பர். நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. நிறைய growth இருக்கு பாருங்க. இது ட்ரீ மாதிரி ஏறுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பூப்பீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ். இதுலயும் பாருங்க, நான் சொன்னேன் இதுல மணி நிறைய தெரியுது உங்களுக்கு. சரியா? இதுலயும் பாருங்க growth இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பூக்கும், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல மேபி இப்ப ஃபைனான்சியலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கலாம், கொஞ்சம் வேர்ஸ்டா ஃபீல் பண்ணலாம். நான் வாங்கணும்னு நினைக்கிறது என்னால வாங்க முடியல, யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது வாங்கி கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்விங்ஸ்க்கான எனர்ஜிஸ் தெரியுது. பட் உங்களுக்கு இந்த மணி ஃப்ளோ வரும் கண்டிப்பா. மேபி எனக்கு ஒரு சில பேருக்கு 4 நம்பர் ராகுவோட நம்பர். எஸ், நிறைய இமேஜினேஷன் இருக்குது, ஆக்ஷன்ஸ் குறையா இருக்கும். இது ஆக்ஷன்ஸ்க்கான கார்டு தான். ஓகேவா? ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஆக்ஷன்ஸ் நிறைய எடுக்கணும். எஸ், இந்த பொட்டென்ஷியல் உங்களுக்கானது தான். நீங்க இந்த ரீடிங்க பார்க்கல, இதை ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. எஸ், இந்த பொட்டென்ஷியல் உங்களுக்குள்ள இருக்குது, ஆக்ஷன்ஸ் குறையா இருக்குது. மேபி யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம் நிறைய பேர் இதுல, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க ஆசைப்பட்ட படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தப்படாத ஒரு வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் எனக்கு இதுல நிறைய தெரியுது. உங்க எஜுகேஷன் வேற எதுலயாவது இருக்கும், பட் நீங்க வேலை பாக்குறது அது ரிலேட்டடாவே வேற ஏதாவது பொசிஷன் ஹையா இருக்கலாம், லோவா இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது இப்போ. ஸோ இட்ஸ் அ ரீசன். சரியா? இந்த மெஜிஷியனோட எனர்ஜி என்னது? கிரியேட் பண்றது. நீங்க கிரியேட் பண்ணுங்க, நீங்க கிரியேட்டர். உங்களோட விதியை நீங்க எழுதலாம். விதியை எழுதுறது எப்படி சொல்றது, அதாவது உங்களோட லைஃப் ஸ்டோரியை நீங்க எழுதலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ். ஓகேவா? ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இதுல தெரியுது இந்த மஜிஷியன் எப்படி கையை கும்பிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. நிறைய ப்ரேயர் பண்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு சோ ரீசன் ஏதாவது மைண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, நிறைய தாட்ஸ் இருக்குது, நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைக்கீங்க. அதுதான் எனக்கு இங்க தெரியுது. பட் இங்க ஆக்ஷன் சொல்லுது எடுங்க.
உங்களுக்கு growth இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பூஸ்ட் பண்றாங்க. எஸ், நீங்க கிடைக்க மாட்டேங்கீங்கன்னா என்ன மாதிரி ரீசன்காண்டி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்கான எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. 4 of Pentacles, ஓகேவா? 4 of Pentacles ரொம்ப அபண்டன்ஸான எனர்ஜின்னு சொல்லலாம், ரொம்ப மணி மைண்டட்னு சொல்லலாம். எஸ், நீங்க மணிக்காண்டி வேலை பார்க்கீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு மணி ஆஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், உங்க சோல் மிஷின் என்னது அதையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. பிகாஸ் உங்க சோல் மிஷின் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஃபியூச்சர் செல்ஃப் சொல்லுது. இந்த மெஜிஷியனோட எனர்ஜிஸ் இருக்குது. இந்த மெஜிஷியன் நீங்க மெஜிஷியன் ஆகுறது இல்ல. எஸ், உங்க ஸ்டோரியை நீங்களே எழுதலாம். நான் தான் சொன்னேன், உங்கள்கிட்ட மல்டி பொட்டென்ஷியல் இருக்குது. நீங்க எது வேணாலும் நீங்க நினைச்சா அதை நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க அதை ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ சின்ன சின்ன வேலையா இருந்தாலுமே நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணி போகலாம். எஸ், உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை நீங்க வேணும்னீங்கன்னா அதுவும் கிடைக்கும். எஸ், எப்போ கிடைக்கும் சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்க இருந்து மெசேஜ் எடுப்போம் நம்ம. தேங்க்யூ ஸ்பிரிட். ஏப்ரல் மந்த் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. ஜூன், எஸ், இந்த மாதிரி மந்த்ல ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம். அக்டோபர்ல கிடைக்கலாம். எஸ், எனக்கு ஏதாவது சேனல் ஆகுதான்னு பார்க்கலாம். செப்டம்பர் மந்த் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா? செப்டம்பர், டிசம்பர், ஜூலை மந்த் எண்ட்ல இருக்கலாம். 30 மீன்ஸ் ஜூலைல பாக்குறேன். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இந்த மந்த் கூட ஒரு சில பேருக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான மந்த் கிடைக்குதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஜான், எஸ், நான் ஜூலை சொன்னேன் எனக்கு சேனல் ஆகுதுன்னு. மார்ச் கூட ஒரு சில பேருக்கு இருக்குது. எஸ், இது வரணும்னு நினைக்கிறேன். அக்டோபர், அகைன் பாட்டம் ஆஃப் த டெக். எஸ், என்ன கொஞ்சம் மெசேஜஸ் நம்ம எடுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனர்ஜிஸ் பார்ப்போம், உங்களுக்கு எனர்ஜிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸ்பிரிட். பாஸ்ட், your hard work is paying off. எஸ், நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுக்கு கிடைச்சிருக்கும். பிகாஸ் நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து நிறைய ஒன்றும் அந்த மாதிரி தெரியல உங்க பாஸ்ட்லன்னு. சரியா? பிரசன்ட், ஓகே. 2 கார்டு வந்துட்டு இது உங்களுக்கு ஃபைல் 1லயே வந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்சஸ், டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. ஃபுல் மூன் இன் லியோ. ஓகே, நீங்க லியோவும் கலந்த எனர்ஜிஸ் பவர்ஃபுல் சேஞ்சஸ்ல இதாகுறீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? எஸ், இதுல வந்து நீங்க அதாவது நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கணும்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எஸ், ஹெல்ப் கிடைக்க வேண்டிய இடத்துல நிறைய கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து உங்கள பேக் ஸ்டாபிங் கூட பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் பொட்டென்ஷியல்கான எனர்ஜிஸ், த மெஜிஷியன், வேற த லியோக்கான எனர்ஜி, பவர்ஃபுல் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்கும். ஓகேவா? இது எப்போ நடக்கும்? எஸ், ஃபைனான்சியலி ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கீங்க, இன்ஆக்டிவ் மோட்ல இருக்கீங்க, நிறைய பிளானிங் இருக்கு. அகைன் உங்களோட ஆக்ஷன்ஸை பத்தி தான் பேசுது. அகைன் 4 of Pentaclesக்கான கார்டு தான் வந்திருக்குது உங்களுக்கு. ஜஸ்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இந்த மந்த் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேபி இந்த மந்த்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு இல்லைன்னா ஏதாவது குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ், பிஃபோராகவும் கிடைக்கலாம். மேபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சேலரியில ஏதாவது இந்த மாதிரி டியூரேஷன்ல கிடைக்க சான்சஸ் இருக்கு. எஸ், ஃபியூச்சர். ஹேவ் ஃபேத் இன் யுவர் ட்ரீம். எஸ், அகெயின் உங்களோட ட்ரீம்க்கு ஃபேத்தை பத்தி தான் பேசுறாங்க. எஸ், பி போல்டா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? எஸ், உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப
இண்டிபெண்டன்ட் எனர்ஜில வரீங்க சரியா. மத்தவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கோஆப்ரேட் பண்ணுவீங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கும். இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைஃப் திங்ஸை நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க அப்ளை பண்ணுவீங்க. மேபி ரைட்டரா இருக்கலாம் இதுல நிறைய. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. நீங்க ஏதாவது எழுதணும்னு ஆசைப்படுறீங்க, கவிதை எழுதுவீங்களா? எனக்கு சோ ரீசன் எனக்கு இங்க மெசேஜ் கிடைக்குது, தெரியல. எஸ், சிங்கிங், மியூசிக் அந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரியுது எனக்கு. இதுல நிறைய விஷயங்கள் தெரியுது. யார் உங்களுக்கு நிறைய அப்படி உங்க வாய்ஸே நேச்சுரலா அழகா இருக்குமா? ஆக்டிங் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பொட்டென்ஷியல் உங்களுக்கு இருக்குது எனக்கு இங்க ஃபீல் ஆகுது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆஸ்ட்ராலஜர் கூட உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம். எர்த்தோட அர்தி சைன் இருக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது. நீங்க 3D வேர்ல்ட்ல ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரியா. ப்ராக்டிக்கலா நல்லா மூவ் பண்ணுவீங்க. எஸ், நான் என்ன கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கேன். ஃபியூச்சர் செல்ஃப் இருந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்காங்க உங்களோட எமோஷன்ஸ் காண்டி, ஆக்ஷன்ஸ் காண்டி. தேங்க்யூ ஸ்பிரிட். இன்டெலிஜென்ட் அகெயின் நான் சொன்னேன் உங்களுக்கு. I'm an intelligent being with the ability to focus on complex states and figures them out. அதை பாருங்க. I enjoy researching and learning new things. பாருங்க, புது புது விஷயம், கிரியேட்டிவிட்டி. நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா நீங்க அந்த இதுல போங்க. எனக்கு சேனல் ஆகுது. நான் அதான் சொன்னேன், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நல்லா இது பண்ணுவீங்க கண்டிப்பா. அந்த மாதிரி எனர்ஜி இருக்கு. உங்களுக்கு நிறைய டாஸ்க் கிடைக்கும். அதை நீங்க அச்சீவ் பண்ண வேண்டியதா இருக்கும். இன்டெலிஜென்ட் உங்களோட மைண்டு தான் நிறைய. நான் சொன்னேன் உங்களுக்கு, ப்ராக்டிக்கலா நீங்க நிறைய விஷயங்களை பண்ணுங்க. ரொம்ப எமோஷனலி போக மாட்டீங்க சரியா. ப்ராக்டிக்கலா போறவங்க நிறைய மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. எஸ், ஒரு சில நேரத்துல மைண்ட் யூஸ் பண்றவங்க ஒரு சில பேர் மைண்ட் கேமராவும் இருப்பாங்க சரியா. தப்பா நினைச்சுக்காதீங்க. எஸ், எனக்கு இங்க மெசேஜ் கிடைக்குது. நிறைய மைண்ட் யூஸ் பண்ற பர்சனா இருக்கலாம். எஸ், எமோஷனல் டைம்ல எமோஷனல கொடுப்பாங்க. ரொம்ப ட்ரஸ்ட் வர்தியான பர்சன். ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் எடுத்துடுறேன். எஸ், இந்த மெசேஜும் நான் எடுக்கேன். ரிசீவிங்கான எனர்ஜி. எஸ், ரிசீவிங் மூட்ல போங்க. உங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் இருக்கு. குட் கர்மாஸ் பாருங்க. உங்களுக்கு டோர் ஓப்பனா இருக்கு சரியா. டு யூ ஜெலசி கிவ் பட் ஆர் அன்ஏபிள் டு ரிசீவ்? நான் அகைன் அதான் சொன்னேன், ஜெலசி, காம்படிஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். மேபி அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்களா இருந்தீங்கனாலும், இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட பண்றதா இருந்தாலுமே, எஸ், அதுல இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வாங்க சரியா. ஏதாவது இந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருக்குது உங்ககிட்ட, அந்த கிரேஸை ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு கிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு லைஃப்ல. பாருங்க, ஷவர் இருக்குது, பிளஸிங்ஸ் இருக்குது. பர்மிட் பிளஸிங்ஸ் அண்ட் லவ் டு போர் இன்டு யுவர் ஓப்பன் ரிசிப்ட் ஹார்ட். I'm grateful for all that is best towards upon me. I accept gifts, love and attention with easy and grace. நிறைய உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு. எஸ், ரிசீவிங் மூட்ல போங்க சரியா. நிறைய பாஸ்ட் பத்தியே சொல்லிட்டு இருக்காதீங்க. எஸ், எனக்கு பாஸ்ட்ல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. எஸ், அதெல்லாம் ஒரு லைஃப் லெசன் மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ், இனி வர்றதை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. எஸ், எனக்கு காட் இந்த மாதிரி வேணும். எஸ், நீங்க ப்ரேயர் பண்ணா பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஒரு சில பேர் ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். எஸ், இதுல கொடுத்துருக்குது உங்க ஹார்ட் ஒர்க் தான் பே ஆஃப் பண்ணுன்னு சொல்லி. எஸ், பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிரசன்ட்ல கொஞ்சம் போக பாருங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை கொடுக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது சரியா. இன்னும் இருக்குதாக எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு எடுக்கேன். நர்ச்சரிங் அகைன். நான் ஹீலிங்கை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? மற்றவங்களையும் நீங்க ஹீல் பண்ற உங்ககிட்ட அந்த இது இருக்குது. மை ஹார்ட் இஸ். ஒரு சில பேர் சிங்கிங், மியூசிக்கை வச்சு மற்றவங்களை ஹீல் பண்ணுவாங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் ரைட். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. டு யூ ஹாவ் எ ப்ரோக்கன் ஹார்ட்? ஆர் யூ ஃபீலிங் அன்லவ்? எஸ், லவ் பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் லவ் எனக்கு ஸோ ரீசன் நிறைய தெரியுது.
மத்தவங்களுக்காண்டி நீங்க உழைக்கணும்னு பாக்கீங்க, அதான் நான் சொன்னேன். மத்தவங்களுக்காண்டி உழைக்கணும்னு பாக்கீங்களா இல்ல பைசாக்காண்டி உழைக்கணும்னு பாக்கீங்களா? எல்லாருக்கும் பைசா இம்பார்ட்டன்ட் தான். எஸ், அதுல உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஜாப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை நர்ச்சர் பண்ணலாம். நீங்க மேபி நீங்க கிராஸ், புல்லு, இல்லைன்னா கிரீனரி அந்த மாதிரி இடத்துல நீங்க கொஞ்சம் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லா ஹீலிங் கொடுக்குமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. சரியா? உங்களோட ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது ஆக சான்சஸ் இருக்குது. மேபி ஆஃபீஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கலாம், அந்த மாதிரியும் இருந்திருக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம், நீங்க டிசர்வ் பண்ற ஒரு திங்ஸ் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் ஓவரால் உங்களுக்கான ரீடிங். பாயில் 2. எஸ், பாயில் 3க்கு போலாம். ஹலோ பாயில் 3. எஸ், உங்களுக்கான எனர்ஜிஸ் பார்க்கலாம். பாயில் 3 not ready. Wow. Seven of Swords. Okay. Responsibilities. உங்களோட பொட்டென்ஷியல் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், ஃபியூச்சர். ஓகே. நிறைய ஆப்ஷன்ஸ். ஓ, ஓகே. வாவ், உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. நிறைய உங்க ஃபேமிலிட்ட இருந்து உங்ககிட்ட பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கிறனால உங்க ஃபேமிலி கிட்ட இருந்தே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கலாம். 6 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் அதுதான். மீடியா ஃபீல்ட்ல இல்லைன்னா ரீல்ஸ் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்க எந்த வேணாலும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. உங்களுக்கு அந்த ஹை பொட்டென்ஷியல் இருக்குது உங்களுக்குள்ள. சரி, நிறைய சப்போர்ட்டும் வரும். உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஃபாலோவர்ஸும் நிறைய இருப்பாங்க. ஓகேவா? நீங்க அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா கூட இருக்கலாம். மேபி நீங்க பிகினிங்ல ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வருவீங்க. பிகாஸ் த 7 ஆஃப் ஸ்வார்டு இப்போ கரண்ட் எனர்ஜி தான். உங்களுக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸ் தான் நிறைய ட்ராமாஸ் இருக்குது உங்க லைஃப்ல. எஸ், அதனால உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. இதுல வந்து நிறைய பேர் உங்களுக்கு ப்ரொமோஷனும் நிறைய ரெஃபரன்ஸ் த்ரூவா உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சோ இல்லைன்னா வேற ஏதாவது உங்களோட ரெஃபரன்ஸ் த்ரூவாவோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். எஸ், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல எனக்கு தோணுது நிறைய பேருக்கு ஸோ ரீசன் ஜாப் போயிடுச்சா, இல்லைன்னா ஜாப் சேஞ்ச் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் நடந்துச்சா, ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது காய்ஸ். பட் உங்களுக்கு நல்லா பொட்டென்ஷியல் இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய சப்போர்ட், யாரோட சப்போர்ட்டா வச்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இது பப்ளிக், நிறைய பப்ளிக் இருக்காங்க. எஸ், உங்களுக்கு மியூசிக், சிங்கிங் இதெல்லாம் நேச்சுரலாவே உங்களுக்குள்ள இருக்கும். எஸ், பாயில் 2வும் எனக்கு கொஞ்சம் கனெக்டடா இருக்குது, தெரியல. எஸ், ஆனா வந்து உங்களுக்கு எனக்கு இங்க தெரியுது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஹை பொட்டென்ஷியல். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் பாருங்க. இங்க ரொம்ப விஷயங்களை நீங்க சுமந்துட்டு போறீங்க. உங்களுக்கு தேவையான ஜாப் பண்றதோட அளவுக்கு அதிகமான ஒர்க் ப்ரெஷரைஸ்ட் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா மீட்டிங்ஸ் நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓவர்வெல்மிங்கா நீங்க ஃபீல் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? இல்லைன்னா மேபி உங்களுக்கு மைண்ட் ட்ராப் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. பிகாஸ் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் இது நான் ஃபியூச்சருக்காண்டி எடுத்தேன். மேபி இதுல இருந்து நீங்க விட்ரால் ஆகலாம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு சிச்சுவேஷன் மாறும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த ரீசன் எனக்கு தெரியுது. எஸ், இது ஹையஸ்ட் உங்களுக்கு பொட்டென்ஷியல். இதுக்கு நீங்க ஆக்டிவேஷன்ஸ் எடுத்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹை லெவல்ல நீங்க ரீச் ஆகுவீங்க. ஐ எம் வெரி ஷுர். பிகாஸ் இந்த கார்டு ரொம்ப நல்ல கார்டு. 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவை பத்தி நிறைய பேசுறது. ஓகேவா? இந்த பேண்ட் பாஜா பாரத், இந்த
மேரேஜ் அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் இருக்குது. எஸ், ராஜா மாதிரி ஒரு குயிங் அண்ட் குயின். நீங்க கிங் குயின் இல்ல, பட் உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. மேபி நீங்க உங்க வீட்டுல கூட நீங்க இப்படி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எஸ் எல்லாருமே இருப்பாங்க. பட் இதெல்லாம் எனக்கு ஹையா தெரியுது. உங்களுக்கு நிறைய செல்லம் இருக்கும், சப்போர்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால சரி, உங்களை ரொம்ப தலையில தூக்கி வைப்பாங்க. எஸ், ஒரு சில பேர்கிட்ட இருந்து நீங்க பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ உங்க ப்ரெசென்ட்ல மேபி எனக்கு இதுலயே தெரியுது ஜாப் விடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரிசைன் பண்ணி வேற ஜாபுக்கு போற மாதிரி உங்களுக்கு பிளானிங் இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு இங்க சேனல் ஆகுது. ஸோ இன்ஸ் ரீசன். பட் உங்களால அதை விடவும் முடியல. மேபி எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட பர்சனல் லைஃப்ல லோன் போயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குழந்தைங்களை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், அந்த மாதிரி எனர்ஜிஸ். எஸ், நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா இந்த லைஃப் சீக்கிரமா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப்ல போனதுக்கு அப்புறம், மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு மேபி கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ், உங்களுக்கு அக்கார்டிங் பாருங்க. 8 ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜிஸ்னா என்ன, கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கணும். உங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைச்சிருக்குது. நீங்க அதை ஸோ இன்சோ ரீசன் இது உங்க ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், எஜுகேஷன் எது வேணாலும் இருக்கலாம். நீங்க அதை அவாய்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு இருக்குது, டு பி ஆனஸ்ட். தேங்க்யூ ஸ்பிரிட். எயிட் ஆஃப் ஸ்வார்ட் வந்து கொஞ்சம் டெப்த்ல போகணும்னு ஆசைப்படுறேன்னா ஸ்பிரிட். தேங்க்யூ. நிறைய ட்ராஜடி, நிறைய கன்ஃபியூஷன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஃபியூச்சர்ல. எஸ், ஃபியூச்சர் செல்ஃப் அதான் சொல்லுது. நிறைய கன்ஃபியூஷன்ல நீங்க போவீங்க. மேபி நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. ஃபைனலி இந்த குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவும் பாருங்க, ரீபர்த்துக்கான கார்டு. எஸ், யாரோ வருவாங்க உங்க லைஃப்ல. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மிரக்கல்ஸ், நிறைய விஷயங்கள் நடக்கிற, நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. சரியா? இந்த மூனோட எனர்ஜி பிளாக்கான எனர்ஜி, டார்க்கான எனர்ஜிஸ். எஸ், ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? குயின் நிறைய வாட்டர் சைன் இதுல தெரியுறீங்க. மேட்டர் இல்ல இதுல. வாட்டர் சைன், ஹேர் சைன், ஃபயர் சைன் தெரியுறீங்க எனக்கு. அந்த மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. இது வந்து உங்க சன், மூன், ரைசிங், நார்த் நோட், இல்லைன்னா ஆல்பபெட்க்கு அக்கார்டிங் என்ன இது வேணாலும் இருக்கலாம், லக்னம் கூட இருக்கலாம். நான் இதெல்லாம் அக்கார்டிங் தான் நான் சூஸ் பண்ணுவேன். எஸ், எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. வாட்டர் சைன் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. மீன்ஸ் அவங்க கிட்ட நல்ல ஹை பொட்டென்ஷியல் இருக்கும் அவங்க கிட்ட தான். பட் அவங்க எமோஷனலி கொஞ்சம் அன்கண்டிஷனலா போயிருவாங்க. எஸ், அது ஒர்க் பிளேஸ்லயும் ஒரு சில பேர் ரொம்ப எமோஷனலி போற டைப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. நீங்க ரீசன் நிறைய ஸ்டக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்ல. சரியா? இப்பவும் நீங்க ஃபியூச்சர்லயே இது வர சான்சஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சொல்றாங்க. குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி சேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்க பண்ணிட்டு இருங்க. அந்த மாதிரி எனக்கு இங்க எனர்ஜிஸ் தெரியுது. உங்களுக்கு பிடிச்ச வேலை, பிகாஸ் டெத்க்கான கார்டு வருது. சரியா? ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் வரும் இந்த கார்டுக்காண்டி. எஸ், அது எப்போ வரும்னா 2 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் தெரியுது. பார்ட்னர்ஷிப்ல போலாம், இல்லைன்னா ரியல் லைஃப் பார்ட்னர் வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வரலாம். எனக்கு நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கா? பிஸ்னஸ் மைண்ட் செட் இருந்த மாதிரி தெரியுது. இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு மேபி சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்க யாராவது சப்போர்ட் பண்ணா. நீங்க அன்மேரிடா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா வீட்டில் உள்ளவங்க யாராவது சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ இன்சோ ரீசன் நிறைய மைண்ட் ட்ராவல் இருக்கீங்க நீங்க. ப்ளீஸ் அதுல இருந்து வெளியே வாங்க. சரியா? அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள், ஏதோ கார்மிக் சைக்கிள் உங்க லைஃப்ல டெத்தா இருக்கலாம், இது லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், நிறைய பேர் உங்களை சீட் பண்ணிருக்கலாம். சரியா? ஒரு பேட் அடிக்ஷன்ல இருக்கீங்க. பிகாஸ் அதுக்கு கூடயே இந்த மூனோட எனர்ஜி வருது. கன்ஃபியூஷன், டார்க் எனர்ஜில ஒரு சில பேருக்கான எனர்ஜி. எஸ், இது எல்லாருக்கும் இருக்காது. எஸ், எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேர் இந்த குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜில வருவீங்க. பிகாஸ் உங்களை வந்து இந்த மாதிரி நினைப்பாங்க. 8 ஆஃப் கப்ஸ்க்கான ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் இப்படியும் இருக்கலாம் 50%.
எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து மேலோட்டமா இருக்கிறது. இதுனா டெப்த், உங்க சப்கான்ஷியஸ்ல நீங்க குயின் ஆஃப் கப்ஸ். பட் மத்தவங்களுக்கு நீங்க விசிபிள் ஆகுறது, எஸ் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி நீங்க விசிபிள் ஆகலாம். பட் ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து ஃபேம்ல வர்றது நல்லதுதான். ரியல் கேரக்டர் நீங்க காட்டுங்க, சரியா? நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்களா இருக்கும், உங்களோட பொட்டென்ஷியல்ல நிறைய பேருக்கு சொல்லவும் மாட்டீங்களா இருக்கும். அதனால நிறைய பேரு உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பண்ணலாம். ஃபியூச்சர் செல்ஃப் அதான் உங்களுக்கு சொல்றாங்க, ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி எனர்ஜில இருந்து, எஸ், மத்தவங்களுக்கு நீங்க காட்டுங்க, நான் ஒரு குயின், நான் ஒரு கிங், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, நான் ஒரு பிரின்ஸ், நான் ஒரு பிரின்சஸ். ஆக்சுவலி நீங்க இதுதான், சரியா? நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அதனால நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஹைலி எனக்கு இங்க தெரியுது, சரியா? ஃபாலோவர்ஸ் நிறைய இருப்பாங்க, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க பாப்பரே. மேபி நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க படிச்சதுக்கும் நீங்க வேலை பார்த்ததுக்கும் உங்க லுக்குக்கும் பொசிஷனுக்கும் மேபி இப்படி இருக்கலாம். மீன்ஸ் நீங்க தெரியறதுக்கும் வேற உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். இது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நான் நிறைய விஷயங்கள் டெப்த்ல சொல்ல முடியாது, எஸ், ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இதுல தெரியுது. நிறைய பப்ளிக் பாக்குற விதங்கள், பப்ளிக் தான் மேலோட்டமா நிறைய ஜட்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? யாரையும் டெப்த்ல பார்க்க மாட்டாங்க. அவங்களோட டேலண்ட நிறைய பேர் இப்பவும் பார்க்க ஆரம்பிக்காங்க. நிறைய பேரு மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, மேலோட்டமா பார்த்துக்கிட்டு அத இது பண்ணிடுவாங்க, ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க அந்த மாதிரி டைப்ல வர மாட்டீங்க, அதுவும் எனக்கு இங்க தெரியுது. எஸ், உங்க சப்கான்சியஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது கைஸ். உங்க சப்கான்சியஸ்ல சின்ன வயசுல நீங்க ஏதாவது ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் ஃபியூச்சர்ல எடுக்கணுமா, அதுதான் உங்களுக்கு ஹாப்பியா கொடுக்கும், எனக்கு தெரியுது. பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. அதுல மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ். நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை டிட்டாச் பண்ணணும், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க, சரியா? ஸோ இந்த ரீசன் எனக்கு அப்படி தெரியுது. மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க நினைச்சது படிச்சது எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க, எனக்கு இங்க படிச்சவங்க மாதிரி தான் நிறைய தெரியுது. நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்குது. ஸோ இந்த ரீசன் நீங்க அதை அவாய்ட் பண்ணிருக்கீங்க டெஃபினட்டா, ஓகேவா? இது வந்து உங்களோட பேட் அடிக்ஷன்னால. பேட் அடிக்ஷன் ஒரு சில பேருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சு கூட உங்களுக்கு வேற எங்கேயாவது அவுட் ஆஃப்ல வேலை கிடைச்சிருக்கலாம், நீங்க போக முடியாம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேருக்கு எனக்கு கர்மா செக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது, சரியா? எனக்கு ஸோ எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு எனக்கு தெரியுது நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் மூட்ல இருக்கீங்க. பேஜ் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு இருக்குது. வாவ், த வேர்ல்ட் டிராவல், நீங்க வேர்ல்ட்ல செட்டில் ஆகுற லெவலுக்கு கூட உங்களுக்கு இருக்குது பிசினஸ். அகெயின் பாருங்க, 6 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜிஸ், அகெயின் சப்போர்ட் கைஸ். உங்களுக்கு ஹை பொட்டென்ஷியல் இருக்குது, நீங்க பார்க்கணும். நான் இந்த கார்டு எடுக்கலான்னு பார்க்கேன். எஸ், உங்க ஃபியூச்சர் மெசேஜ் காண்டிலா. ஸோ எஸ், நான் இதே எடுத்துருதேன். த சாரியட் அகெயின், வாவ். சேரியட்டுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க ஆரம்பிங்க. இந்த எனர்ஜில இருந்து வாங்க, இந்த எனர்ஜி தேவையில்ல. இது பண்ணும்போது 10 ஆஃப் பென்டிகல்ஸ், இதுல எத்தனை பென்டிகல்ஸ் இருக்குது, நிறைய கைடன்ஸ் யாருக்கிட்டையாவது நீங்க எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். உங்களோட பர்சனல் ரீடிங் ஏதாவது எடுக்கணும், இல்லைன்னா நீங்க பர்சனலி வேற எங்கேயாவது எடுத்துக்கணும்னாலும் நீங்க எடுக்கலாம். உங்களோட ஆஸ்ட்ராலஜி வச்சு நீங்க பார்க்கலாம். உங்களோட நார்த் நோட் நம்மளோட நார்த் நோட் பேசிக்கலி நம்மளோட கரியர் சோல் மிஷினை பத்தி பேசுறது. பிகாஸ் உங்களுக்கு ஹை பொட்டென்ஷியல் இருக்கு, நான் சொல்ல மாட்டேன் மல்டிபிள் வேலை நீங்க பண்ணுவீங்கன்னு, பட் நீங்க படிச்சதுக்கும் உங்களோட ஹாபிஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸா இருக்கு, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மேபி எனக்கு தோணுது இது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய இதாகலாம், இல்லைன்னா உங்க பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. நிறைய டிஃபீட்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. டிஃபீட்டுங்கிறது உங்க பர்சனல் லைஃப்ல நிறைய ஆயிருக்குது, நிறைய இன்சல்ட்டிங்கும் ஆயிருக்கலாம், என்ன மாதிரி வேணாலும். பட் ஃபியூச்சர் உங்களுக்கு இப்படி இருக்குது. வாவ், த வேர்ல்டோட எனர்ஜி. மேபி இது 1 இயருக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு 1 இயர் சிக்னிஃபிகண்டா இருக்குது, சரியா? இந்த 1 இயரை நீங்க நிறைய ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய பவர்ஃபுல் சேஞ்சஸ் தெரியலாம், சரியா? ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது. இது வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கலாம்,
ஒரு சிலவருக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரீசன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுதுங்க. உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் சரியா. இப்படி ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா நீங்க பாருங்க. ஃபாரின் போறதுக்கு டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னு எஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் மாடல் அந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் தெரியுது. மேபி ஸ்டிச்சிங்ல இல்லைன்னா லைக் நிறைய விஷயங்கள் டிசைனிங் எனக்கு தெரியுது. இங்க நிறைய பெயிண்டிங் ஆர்ட் அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு விசிபிள் ஆகுது. அந்த மாதிரி இதுல நீங்க உங்களோட கரியரை மேனிஃபெஸ்ட் பண்ண சான்சஸ் ஹைலி எனக்கு இங்க தெரியுது. சரி, ஹை பொட்டென்ஷியல் இருக்குது. எஸ், நான் வந்து உங்களுக்கு இப்ப வந்து யாரு ஜாப்லெஸ்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜஸ் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எஸ், ஏதோ பார்ட்னர்ஷிப்ல கூட ஒரு சிலவர் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல போகல சான்சஸ் இருக்குது. எஸ், போகும்போது பார்த்து போங்க. மேபி உங்க பார்ட்னரே உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா வரலாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவா வரலாம், மோட்டிவேட் பண்றது, இல்லைன்னா உங்க லக் அப்போ ஆக்டிவேட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. 10 ஆஃப் பென்டிக்கல், ஓகே, 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கான எனர்ஜிஸ். பிரசன்ட் situation, 3 of cups. Wow. 9 of cups. உங்களுக்கு விஷ் ஃபுல்ஃபில் ஆக போகுது சூன். மேபி ஒரு சில பேருக்கு 9 monthsல இருக்கலாம், 9 weeksல கூட ஒரு சில பேருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, 9 weeks தெரியுது. ஸோ இந்த ரீசன் 9 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், இல்ல 9 numbers கூட இருக்கலாம். 9 days நீங்க பார்த்த இது 9 days இல்லைன்னா 1 weekல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஜாப் ஏதாவது கிடைக்கலாம், இல்லைன்னா ஜாபுக்கு ஏதாவது கால் வரலாம், கால் பேக், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், 10 ஆஃப் பென்டிக்கல் பிகினிங்ல ரொம்ப நல்லா தான் எனக்கு தெரியுது. பாசிட்டிவா ஏர்ன் பண்ணிருக்கீங்க நல்லா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது நிறைய. இங்க பாருங்க 10, யாருக்கிட்டையும் நீங்க எந்த காம்படிஷனும் எந்த பொறாமையும் இல்லாம ரொம்ப அழகா நீங்க ஸ்மார்ட்டா இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் எஸ், இப்போ பெயின் ஹர்ட்ல இருக்கீங்க நிறையா, ஜாப் போயிட்டேன்னு சொல்லி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வாங்க, உங்களை ஹீல் பண்ணுங்க. இதுல நிறைய கத்தி தெரியுது, ரைட்? 3 கத்தி. இது ஹார்ட்டுக்குள்ள உங்களுக்கு கத்தி இருக்குது. இந்த கத்தியை ஒவ்வொன்றா எடுங்க, இந்த பெயினை ரிலீஸ் பண்ணுங்க. பாஸ்ட்ல அதாவது இப்போ இந்த பெயின்ல இருந்து வெளியே வரும்போது நீங்க பாசிபிலிட்டிஸ் தேடுங்க. எங்கெங்கெல்லாம் போனா நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய சொல்லி வைக்கலாம். இது ஃபியூச்சர் செல்ஃப்கான எனர்ஜிஸ். அகைன் இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கான எனர்ஜிஸ் தான் இருக்குது. எஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட சொல்லி வைங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஹர்ட்ல இருக்கீங்க நீங்க. ஸோ இந்த ரீசன் எனக்கு தெரியுது நீங்க நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க உங்களோட பாஸ்ட்ல, எனக்கு அப்படி தெரியுது. நல்ல பொசிஷன்ல ஒரு சில பேர் எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, நல்லா ஏர்னிங் பண்ணிருக்கீங்க போதுமானதுக்கு. இப்போ ஹர்ட்டா இருக்கீங்க. இது உங்க பர்சனல் லைஃபுக்கான ஹர்ட்டும் இருக்கலாம், இல்லைன்னா உங்க கரியருக்கான மன அழுத்தமும் இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ். மேபி உங்க பர்சனல் லைஃப்பும் இப்போதைக்கு ஹாப்பியா போன மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இது மேரிடா இருக்கட்டும் அன்மேரிடா இருக்கட்டும், எஸ், 2 பேருக்கும் பொருத்தமானதுதான். 3 ஆஃப் கப்ஸோட எனர்ஜில வாங்க. சரியா, இந்த எனர்ஜியை விட்டு இந்த எனர்ஜிக்கு வாங்க. இது ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லுது. இந்த எனர்ஜிஸ் உங்களுக்கு இதுல வந்து சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பார்ட்டி பண்ற மாதிரி இருக்கும், நிறைய என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட்டை நீங்க பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க ஃபியூச்சர் செல்ஃப். அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ரெக்வெஸ்டிங் பண்ணீங்கன்னா மேபி அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஜாப் ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுக்க சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லைன்னா ஆன்லைன்லயே உங்களுக்கு நிறைய கிடைக்கும், ரைட்? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. ஸோ இந்த ரீசன் எனக்கு இங்க தெரியுது. சரியா, இது எப்போ எந்த மாசம்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், ஆல்ரெடி நீங்க இந்த ரீடிங்கை பார்த்துருக்கீங்கன்னா இந்த ரீடிங்கான எனர்ஜி உங்களுக்கு இதுதான், பொட்டென்ஷியல் இதுதான். பட் என்னது, நீங்க இப்ப ஜாப்லெஸ்ஸா இருக்கீங்க. எஸ், அதுக்காண்டி நான் உங்களுக்கு செப்பரேட்டா கார்டு எடுத்திருக்கேன். இந்த எனர்ஜி பொட்டென்ஷியல் உங்களுக்கு இருக்குது அவைலபிளா. தேங்க்யூ ஸ்பிரிட்.
ஓகே ஜான். ஓகே ஜூலை. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு மேபி இருக்கலாம் 9 days. இந்த இதை பார்த்து அதுக்கப்புறம் ஏதாவது ஆஃபர் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து குட் நியூஸ் வரலாம், சான்சஸ் இருக்குது. எஸ், நான் இதுல இன்னொரு கார்டு உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏப்ரல் சிக்னிபிகண்டா இருக்கும். எஸ், நான் இவங்களுக்கும் நான் ஆசைப்படுறேன். எஸ், இந்த மந்த்ல உங்களுக்கு ஏதாவது ஜாபை பத்தி குட் நியூஸ் கிடைக்கல. மேபி இப்போதைக்கு டெம்பரரியா ஏதாவது ஜாப் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது குட் ஜாப் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஃபாஸ்ட்ல உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது, நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். மேபி ஒரு சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா மிஸ்யூஸ் கூட ஒரு சிலவருக்கு சான்சஸ் எனக்கு தெரியுது. 50% அந்த மாதிரி இருக்கலாம், 50% இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ட்ராஜடி நடந்திருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. சரியா? நம்ம இது வந்து எனர்ஜிஸ் உங்களுக்கு வேரி பண்ணும், ரைட்? அந்த மாதிரி தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். நவம்பர், ஓகே, செப்டம்பர், ஜூன், அக்டோபர். ஒரு சில பேருக்கு ஜூலை மந்த்ல இருந்தே நல்ல குட் டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. இல்லைன்னா உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து குட் டைம் ஒரு சில பேருக்கு நல்ல நார்மலா போன மாதிரி இருக்கும். இந்த இதுல எனக்கு அப்படி தெரியுது. ஏதாவது ஜாப் சேஞ்சிங் வரலாம் உங்களுக்கு, எனக்கு இங்க சேனல் ஆகுது. எஸ், உங்களுக்கு எனக்கு இங்க தெரியுது என்னன்னா, எஸ் உங்களுக்கு மேபி எனக்கு பாசிபிள் இருக்குது. ஆகஸ்ட் மந்த் கூட எனக்கு இங்க தெரியுது உங்களுக்கு ஏதாவது ஜாபுக்கான டைமிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா 1 week 9 daysல ஏதாவது சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், என்னது எனர்ஜி மெசேஜஸ் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனர்ஜில செக் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, நான் இவ்வளவு எடுக்கல. ஹேவ் ஃபேத் இன் யுவர் ட்ரீம். இது உங்க பாஸ்ட். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எனக்கு நிறைய தெரியுது. ப்ரெசன்ட் டைம் வந்து மேபி கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஸ்ட்ரகலா இருக்கலாம், அதுவும் மாறும். மேபி சோ இன் சோ ரீசன் உங்களோட கர்மா பீரியட் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சனி டிரான்சாக்ஷன், இல்லைன்னா ஏதாவது கிரகங்கள் டிரான்சாக்ஷன்னாலேயும் அப்படி ஆகும், ரைட்? ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸும் ஒரு சில பேருக்கு தெரியுது. ஹேவ் ஃபேத் இன் யுவர் ட்ரீம்ஸ். உங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசு. நான் சொன்னேன் நீங்க மல்டிபிள் பண்ணமாங்களான்னு தெரியாதா, நான் வந்து எனக்கு இங்க வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில நீங்க பண்ணி நல்லா பெரிய லெவல்ல வர்றதுக்கு எனக்கு இங்க தெரியுது. சான்சஸ் ஹைலி இருக்குது. உங்களோட பாஸ்ட் லைஃப் நிறைய பட்டர்ஃப்ளை பாருங்க, சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு மேல வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இப்போ பிரசன்ட் கன்க்ளூஷன் ஆர் வித்இன் ரீச். எஸ், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த டார்க் எனர்ஜில இருந்து இப்ப லைட் எனர்ஜில வரீங்க பாருங்க. இது ஃபுல்லா பாருங்க கலர் எப்படி இருக்குது. இப்ப சன்னோட எனர்ஜி எனக்கு தெரியுது இதுல. டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யுவர் பேக். சவுத் நோட் அகைன் கர்மாவை பத்தி பேசுறேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கர்மாவை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், ரைட்? இதுல லூப் இருக்குது பாருங்க, ஒரு லூப்பு. இந்த லூப்பை எக்ஸ்பான்ஷன் மோட்ல நீங்க ஆக்கணும். சரியா? கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா? சரியா? நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியா கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ், ஃபியூச்சர். ஓகே, bring love into the situation. அகைன் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எஸ், சேலரி கிடைக்காதுங்கீங்கன்னா எஸ் அது உங்களோட பேஷன் அட்லீஸ்ட் வைக்க பாருங்க. நீங்க உங்களுக்கு அக்கார்டிங், உங்க சுச்சுவேஷனுக்கு அக்கார்டிங் நீங்க வைக்க உங்களை நீங்க சந்தோஷப்படுத்தணுமா? சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தாது உங்களை சந்தோஷப்படுத்துங்க. நீங்க சின்ன சின்ன சந்தோஷத்துல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா உங்களோட என்வாயர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், நீங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கலாம். bring love into the situation. உங்களை நீங்க எமோஷனல் நத்திங் வில் கம் ஆஃப் தி சிச்சுவேஷன். ஓகேவா? யாரும் வந்து உங்களை ரிலீஸ் பண்ண வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொன்னேன் உங்க பார்ட்னர் மேபி வரலாம், அதுக்குள்ள நீங்க உங்களை ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்க. எஸ், நான் இது இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்காண்டி கார்டு எடுக்கிறேன்.
spirit. Be bold and make the first move again. பாருங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கணும். ஆக்ஷன்ஸ் எடுக்க எடுக்க உங்களோட லக் உங்க பின்னாடி வரும். The answer you need are coming again. Don't let your past hold. South node, yes. அகைன் கர்மா பத்தி பேசுது. மேபி பிளட் லைன் ஹீலிங் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அது பிளட் லைன் அப்படியே உங்களுக்கு கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கர்ஸ் பீரியட் ஏதாவது இருக்குதா, ஷாபம் அந்த மாதிரி ஏதாவது பாருங்க நீங்க உங்களுக்கு அக்கார்டிங். எஸ் எஸ் ஏதாவது மெசேஜஸ் கொடுக்காங்களா, ஃபியூச்சர் செல்ஃப் இருந்து வாங்கலாம். உங்களுக்கு எமோஷனலி என்ன பொட்டென்ஷியல் இருக்கு, என்ன ஆன்சர்ஸ் கொடுக்காங்க, ஏதாவது மெசேஜஸ் கொடுக்காங்களா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட். உங்க எமோஷனல் ஓகே. வாவ், டைகர் ஐ, ஈகல் ஐ. சோ இன்ஸ் ரீசன் எனக்கு வந்து ஏதோ ஸ்பெல்லும் தெரியுது ஒரு சில பேருக்கு. ஐம் சாரி, பட் இது வந்து நீங்க ரொம்ப பேடா எடுக்க வேண்டாம். எஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன். கிரவுண்டிங் எனர்ஜி, இன்னர் ஒர்க் உங்களுக்கு நிறைய பண்ணணும். சரியா? நிறைய யோகா பண்ண ஆரம்பிங்க. மெடிடேஷன் பண்ணணுமா, உங்களுக்கு பூஜா வகைரா பண்ணா பிடிக்குமா, கொஞ்சம் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ண பாருங்க. பியூரா இருக்கிற பர்சன், அதாவது நான் அப்படி சொல்ல, பியூரா இருப்பாங்கல்ல அந்த பர்சன் கிட்ட மட்டும் கனெக்டிவிட்டி வைங்க. சோ இன்ஸ் ரீசன் ஈவல் ஆய் எனக்கு தெரியுது. ஏதாவது ஸ்பெல் ஓகேவா? ஓகே, குட்வெல். உங்களுக்கு குட் ஃபார்ச்சூன் இருக்குது. சரியா? Are others jealous of you? Replace jealous with happiness. Yes, உங்களை ஜெலஸ் பண்றாங்க, உங்களை பார்த்து அவங்க ஜெலஸ் ஆகுறாங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. நீ ஜெலஸ் பண்ணிட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அதே இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இது ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரியுது. Experience blessings and goodwill to all. I am grateful for the other people's good fortune. எஸ், நீங்க எல்லாருக்குமே கிரேட்ஃபுல்லா தான் இருப்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு குட் ஃபார்ச்சூன் வர ஆரம்பிக்கும். நீங்க உங்களுக்கு முதல்ல கிரேட்ஃபுல்லா இருக்க பாருங்க. சரியா? சின்ன சின்ன விஷயம் நான் சொன்னேன், சாரி, சின்ன சின்ன விஷயத்தையும் என்ஜாய் பண்ண பாருங்க. மேபி நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்ல வேற மாதிரி இருந்திருக்கலாம், மிடில் வரும்போது வேற மாதிரி இருந்திருக்கலாம். எஸ், அப்கோர்ஸ் எல்லாரும் லைஃப்லயும் சேஞ்சஸ் வரும். பட் நீங்க நிறைய டிஃபீட்டை மட்டும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா இருக்கும், நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா இருக்கும். நீங்க அந்த பெயின்லயே இருக்கீங்க. சந்தோஷத்தை தேடி போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மத்தவங்களுக்காண்டி வாழணும் தேவையில்ல, உங்களுக்காண்டி நீங்க கொஞ்சம் வாழுங்கன்னு சொல்லி பேசிக்கலி அதுதான். எஸ், மேபி எனக்கு தோணுது ஒரு சில பேருக்கு இங்க கூட இருக்கிறவங்களே உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், மேபி நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சில பேருக்கு மேபி சான்சஸ் இருக்கு உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளே சரியில்லையா இருக்கும். அதுல யாரு உங்க கூட இருக்கணும் யார் பாருங்க. நம்ம கஷ்டப்படும் போது யாரு நம்ம கூட இல்லையோ யோசிங்க. ஃபியூச்சர்ல நம்ம சக்சஸுக்கு அப்புறம் யாரும் வராங்களோ அவங்கள நம்ம ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேண்டாமா, இல்லைன்னு எந்த இடத்துல அவங்கள வைக்கணும் அதை நீங்க பாருங்க. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், உங்களை சப்போர்ட் பண்ணவங்களே நீங்க மறந்துடாதீங்க, அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அவங்களும் உங்களோட அன்புக்கு டிசர்வ் பண்ணுவாங்க. ரைட்? எஸ், நிறைய பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. மேரேஜ் எனக்கு நிறைய தெரியுது காய்ஸ், என்னன்னு தெரியல. மேபி லவ் மேரேஜா இருக்கலாம், அரேஞ்ச் கூட இருக்கலாம், மேபி சான்சஸ் இருக்குது. எமோஷனலி நீங்க அவங்க கிட்ட அட்டாச்சா இருக்கீங்க. I'm free of emotional baggage like a butterfly. Again butterfly பத்தி தான் பேசுது. பட்டர்ஃப்ளை மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு லைஃப்ல நடக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க நீங்க. Are emotions flow? Are emotions feel and being over increase your feelings both positive and negative. பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவையும் நீங்க வந்து
எம்ப்ரேஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். சரியா? பேலன்ஸ் பண்ணதுக்கு கத்துக்கணும். நம்ம லைஃப்ல வந்து நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அந்த டைமிங்க நீங்க பேலன்ஸ் பண்ண வரணும். ஸோ இன்சு ரீசன் நிறைய பேர் அடி வாங்கியிருக்கீங்க. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் பேக்வேர்ட்ல போறீங்க. பேக்வேர்ட்ல வேண்டாம், நீங்க சீதா போயிட்டே இருங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, பாஸ்ட பத்தி பார்க்காதீங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா அதை பார்த்து போயிட்டே இருங்க. நெகட்டிவ் திங்ஸை விட்டுருங்க. அதை அப்சர்வ் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. சரியா? சொல்லுவாங்களா, அப்சர்வ் பண்ணு, ரியாக்ஷன் வேண்டாம், ரியாக்ஷன் குறைச்சி பண்ணுங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? வாட் டு யூ விஷ் டு எக்ஸ்பிரஸ்? நீங்க என்னது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். உங்களை எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு. நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். சின்ன வயசுல எனக்கு டான்ஸ் பண்ண பிடிக்கும். சின்ன வயசுல எனக்கு சிங்கிங் பண்ண பிடிக்கும். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். கேட்கறது ரொம்ப பிடிக்கும். பாடுறது ரொம்ப பிடிக்கும். எது வேணாலும் டிராயிங் பண்றது பிடிக்கும். சின்ன சின்ன விஷயத்த நீங்க நினைச்சு பாருங்க. அது திரும்பவும் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணுங்க, அது உங்களுக்கு வரும். மேபி பாசிபிள் இருக்குது. இது வந்து ஒரு சில பேருக்கு டிஎன்ஓட குவாலிட்டி கூட இருக்கலாம். சரியா? செல்ஃப் எக்ஸ்பிரஷன் நீங்க மத்தவங்களுக்கு காட்டுங்கன்னா சொன்னேன், நீங்க இருக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். மத்தவங்க பாக்குற விதங்கள் வேற. மேலோட்டமா பார்த்துக்கிட்டு மேபி உங்களை மிஸ்யூஸும் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. மணி வைஸ்லயே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா தாட்ஸ், மைண்டுக்கு. ஓகேவா? மைண்ட் கேமர் கூட நிறைய பேரு உங்க லைஃப்ல பாஸ் ஆயிருக்கலாம். பட் ஏதோ ஒரு எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது, ஏதாவது ஃபீமேல் எனர்ஜி இருக்கலாம். இது உங்க சிபிலிங்கா, உங்க பார்ட்னரா பாருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு. அகெயின் ஃபெமினன் எனர்ஜி நிறைய தெரியுது. சரியா? இல்லைன்னா ஃபெமினன் கேரக்டர்ல இருக்கிற ஒரு பர்சன் கூட இருக்கலாம். மேலா இருக்கலாம். அவங்களுக்கு ஃபெமினன் எனர்ஜி, ரொம்ப எமோஷனலி அட்டாச்சா இருப்பாங்க. ரைட்? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அவங்க உங்களுக்கு சிக்னிபிகண்டா இருக்கலாம். நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ், லைஃப் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இது பாருங்க, சோல்மேட் கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ இட்ஸ் ரீசன். பாருங்க, ஐ எம் சேனலிங் ஆஃப் டிவைன் இன்ஸ்பிரேஷன். ஐ ரிசீவிங் இன்சைட்ஸ் அண்ட் விஸ்டம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் த பிலாசபியர்ஸ். நீங்க நிறைய விஷயத்த நீங்க டிவைன் கூட, அதாவது டிவைன்லி நிறைய பியூர் அண்ட் அகைன் சொன்னேன். அதே மிஷன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல பிலாசபிக்கல் வைஸ்ல நீங்க டீச்சர் ஆகலாம், ப்ரொஃபஸர், அந்த மாதிரி எனர்ஜிஸும் நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு இங்க ஹைலி. உங்களுக்கு அந்த எனர்ஜிஸ் இருக்குது. குட்வில் நிறைய இருக்குது உங்களுக்கு. அதை யூஸ் பண்ண பாருங்க. மேபி குட் கர்மா. நீங்க ஆல்ரெடி நீங்க உங்களுக்காண்டி எதுவும் கேட்டிருக்க மாட்டீங்களா இருக்கும் கடவுள்கிட்ட. உங்களுக்காண்டி கேளுங்க, மத்தவங்களுக்காண்டி கேட்கீங்க, அது கூட உங்களுக்காண்டியும் கேளுங்கன்னு சொல்லி இங்க எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஆப்ஸ்டிகல் இருந்தாலும் ஃபியூச்சர் ரொம்ப சீரியஸ்லி பிரைட்டா தெரியுது எனக்கு. ஆனஸ்டா சொல்லணும்னா எஸ், ஒரு கண்டிஷனல் ஏதாவது பிளாக்கேஜ் வரும். ஈவலா இருக்குதான்னு பாருங்க. ஸோ இந்த ரீசன் எனக்கு அது தெரியுது. இது எல்லாருக்கும் இருக்காது காய்ஸ். யாருக்கு இருக்குதோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். சரி, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ஏதாவது கோவில்ல போய் பூஜா பண்ணணுமா அந்த மாதிரி ஏதாவது பாத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அக்கார்டிங் சர்ச்சுக்கு போய் இது பண்ணணுமா அதுவும் பாத்துக்கோங்க. சாமியை கும்பிடும் போதே நமக்கு அந்த ப்ரேயர்ல ஒரு சர்டன் டைம் வரதான் இருக்கும். எஸ், அதுக்கப்புறம் அது கிளியர் ஆயிரும். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங் பைல் 3. பாய்.